ஊர்லேருந்து வந்துக்கிறீங்க? நாங்கள் வந்து நொச்சிக்காட்டிலேருந்து வந்திருக்கோம். குறிஞ்சிப்பாடி கிழக்கு ஒன்றியம், நம்ம கடலூர் மாவட்டம் நொச்சிக்காட்டிலேருந்து வந்திருக்கோம். ஆனால் அண்ணன் வேல்முருகன் அவரோட அரசியல் எதனால ஏற்றுக்கிட்டீங்க? அவர் தொடர்ந்து மக்களுக்கான காலத்தில் எப்படி வாழ்வுரிமைக்கான அவர் கட்சி மட்டும் வாழ்வுரிமை கட்சி இல்லை, தமிழக வாழ்வுரிமை கட்சினா மக்களுக்கான பிரச்சனையில் அடிப்படை உரிமை எதுவாக இருந்தாலும் சரி முதல் குரலாக ஒழிக்கிறது எங்கள் அண்ணன் வேல்முருகன் குரல் தான் இருக்கும். மற்றபடி எந்த ஒரு என்எல்சியாக இருக்கட்டும், நம்ம மக்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி தான் தலைவரோட குரல் முதல் ஆளாக நிற்பார் எங்கள் தலைவர். மற்றபடி வந்து இளைஞர்கள் மத்தியத்தில் கடலூர் மாவட்டத்தில் ஒரு முதன்மையான ஒரு நம்பிக்கையுடைய தலைவராக நம்ம எங்கள் தலைவர் வேல்முருகன் தான் இருக்கார். இப்போ பல்வேறு இளைஞர்கள் வந்து அண்ணன்கிட்ட இணைகிறாங்க, எதனால நினைக்கிறீங்க? அவரோட போராட்ட குணம் தான். எதுக்கும் சமரசம் இல்லாமல் கூட்டணி திமுக கூட்டணியில் இருந்தாலுமே சரி ஒரே ஒரு குரல் அந்த சட்டமன்றத்தில் வந்து ஓங்கி ஒலிக்குதுன்னா அது அண்ணனோட வேல்முருகன் குரலாக தான் இருக்கும். எதுக்கும் சமரசம் இல்லாமல் அவருக்கு ஒரு நியாயம்னு ஒன்று பட்டுச்சுன்னா அது எந்த யாருக்கும் சமரசம் இல்லாமல் அது பெற்றுத்தரல குறிக்கோளாக இருப்பார்.